நான் பாத்துக்கிறேன். பர்மிஷன் கொடுத்தாச்சு. எப்படி 11 கண்டிஷன்ஸ். சம்மதமா? உங்க முதல் கண்டிஷன் சொல்லுங்க. கூட்டம் கூட கூடாது, கோஷம் போடக்கூடாது, சரி சாதி பத்தி பேசக்கூடாது, மைக் செட் கட்டவே கூடாது. அப்புறம் மேடையில ஒரு ஆளுக்கு மேல சார் போதும். மீதி இருக்க 7 கண்டிஷன் எப்படி தீயா இருக்கும் நான் கண்டுபிடிச்சேன். எதுக்கு சார் இவ்வளவு சுத்துறீங்க? யார் பேச்ச கேட்டு இப்படி பேசுறீங்கன்னு தெரியும். அதுக்கு ஸ்ட்ரைட்டா பர்மிஷன் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சட்டத்துல அப்படி ஸ்ட்ரைட்டா சொல்ல இடம். கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க.